நினச்சி கூட பார்க்கல. ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு வந்து இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு. அதுவும் என்னோடய ப்ளேஸ்லேயே வந்து நிறைய பேர் இருக்கீங்கன்றது எனக்கு இப்போ தான் வந்து புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா வந்து எல்லோரும் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நானும் இந்த சிச்சுவேஷனில் இருந்திருக்கேன், நானும் இப்போ அப்படி தான் இருக்கேன், அதுக்கு என்ன சொல்யூஷன், நீங்கள் எப்படி வெயிட் லாஸ் பண்ணீங்க, என்னென்ன ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து நான் வந்து ஒரு சார்ட் போட்டோ அப்படி இல்லைனா வந்து நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்றதையும் ஒரு தனி வீடியோவாக உங்களுக்கு வந்து போடுறேன். அப்போ தான் வந்து புரியும். ஸோ அதனால தான் நிறைய சிஸ்டர் வந்து நான் வந்து பண்ணிவிட்டு பாதியிலே ட்ராப் பண்ணிடுறேன், என்னால் முடியல அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க. பட் அது அப்படி மட்டும் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணிவிட்டு எதையும் விடாதீங்க. ஒரு 1 வீக் மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி வந்திருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு ரொட்டீனாக வந்து மாறிடும். அப்புறம் உங்களுக்கே வந்து ஒரு நம்மளால் முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கிடச்சிரும். அப்புறம் நீங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஆனால் ஆசை மட்டுமே படக்கூடாது. அதுக்கான ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு குறிக்கோள் மாதிரி, ஒரு எய்ம் மாதிரி வச்சுக்கணும். நம்ம வந்து இவ்வளோ கேஜி வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணணும், அதுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அது எக்காரணத்து கொண்டும் அதுலேருந்து நம்ம வந்து மைண்ட் வந்து டைவர்ட் ஆகக்கூடாது அப்படின்றத நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு குறிக்கோள் மாதிரி, ஒரு லட்சியம் மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளேயே வந்து புகுத்திக்கிட்டால் மட்டும்தான் அதை வந்து ஃபாலோ பண்ண முடியும். நான் உண்மையாகவே சொல்கிறேன், இந்த 2 வருஷத்தில் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டெலிவரி அப்போலாம் வந்து ஸ்வீட் வந்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி ஸ்வீட்டே பிடிக்காது. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அதுவும் முக்கியமாக இந்த டெலிவரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டில் அதுவும் எனக்கு மில்க் ஸ்வீட்னால் அவ்வளோ பிடிக்கும். நான் வந்து பாக்ஸாக வந்து வாங்கி வந்து சாப்பிட்டுட்ருப்பேன். எப்போ கடைக்கு போனாலும் என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்கிறது எனக்கு மில்க் ஸ்வீட் மட்டும் வாங்கிட்டு வாங்கன்னு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ மொத்தமாக வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம். அதை நான் வச்சு சின்ன பிள்ளை மாதிரி வந்து சாப்பிட்டுட்ருப்பேன். ஏன்னா அது சடனாக வந்து நம்ம ஸ்வீட்டே வந்து சாப்பிடக்கூடாது. முக்கியமாக வெயிட் லாஸ்க்கு ஸ்வீட்டே வந்து ஆகவே ஆகாது. அதனால் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி தான் வந்து இருக்கும். அப்புறம் போக போக வந்து பழகிடும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறேன்னு சொன்னதும் டோட்டல் ஃபேமிலியே வந்து கலாய்க்க தான் செஞ்சாங்க. உன்னால் முடியாது அப்படின்னு. ஃபஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார், சத்தியமாக உன்னால் முடியாதுடி, நீலாம் வந்து டீ காஃபி இல்லாமல் இருக்க மாட்டேன், அதே மாதிரி வந்து நான் வந்து நல்லா வந்து சாப்பிடுவேன், ஸோ உன்னால் வந்து சாப்பிடாமலாம் இருக்க முடியாது, நீ வந்து கண்ட்ரோல் பண்ணவே மாட்டேன் அப்படிலாம் வந்து சொன்னாங்க. ஆனால் அவங்க அப்படி சொல்ல தான் நமக்குள்ளே வந்து ஒரு வைராக்கியமே வந்து வரும். ஆஹா, நம்மளை வந்து இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க முன்னாடி நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணி ஆகணும், இவங்க முன்னாடி வந்து நம்மளால் முடியும், நம்ம நினச்சோம் அப்படின்னா கன்ஃபார்மாக நம்மளால் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வரணும் அப்படின்றத நான் வந்து எனக்கு நிஜமாக சொல்கிறேன். என்னை சுற்றி உள்ளவங்க உன்னால் முடியாதுன்னு கிண்டல் பண்ணால் தான் நான் வந்து அதை அச்சீவ் பண்ணனே வந்து சொல்லலாம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் அனுபவித்தது என்ன அப்படின்னா, மற்றவங்க உங்களை வந்து கிண்டல் பண்ணுறாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா அதை வந்து நீங்கள் ஒரு ப்ளஸ்ஸாக வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்குள்ளேயுமே வந்து ஒரு எய்ம் வந்து வரும். இல்லை, இவங்க முன்னாடி நம்ம சாதிச்சே ஆகணுன்றது. நான் வந்து இதுக்கு மட்டும் சொல்ல, எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, சரிங்களா? எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து மற்றவங்க கலாய்க்கிறாங்க, ஏதாவது பண்ணுறாங்கன்னா அதை வந்து நல்ல விதமாக எடுத்துக்கோங்க. இவங்க முன்னாடி நம்ம வந்து சாதிக்கணும், நம்ம அச்சீவ் பண்ணணுன்ற எண்ணம் வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்குள்ளே ஒரு குறிக்கோள் இருந்தது அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் அது வந்து பெரிய விஷயமாகவே தெரியவே தெரியாது. நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு சார்ட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீக்குக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இந்த வீக்குக்கு இப்படிலாம் பண்ணணுன்றத ஒரு சார்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ்க்கு தேவையானது பார்த்திங்கன்னா வாக்கிங். ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து நடந்தே ஆகணும். அதை வந்து ஃபஸ்ட்டு மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணதே அதுதான். நான் வீட்டுக்குள்ளே ஃப்ரீ டைம் நடந்துக்கிட்டே வந்து இருப்பேன். அது மாதிரி காலையில் பார்த்திங்கன்னா 4:30 வந்து எழும்பி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வரைக்கும் வாக்கிங் போவேன். ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்து மொபைல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப் கவுண்டர்ன்ற ஆப்லாம் வந்து இருக்குது, அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் ரொம்ப முக்கியமானது. அதில் என்னால் வந்து கிட்டத்தட்ட ஒரு காலையில் ஒரு 2000லேருந்து ஒரு 2500 வரைக்கும் அந்த ஸ்டெப் வந்து போயிடுவேன். அதுக்கப்புறம் கிட்ஸ் எல்லாம் அனுப்பி விட்டுட்டு ஹஸ்பண்ட்லாம் டியூட்டி போனதுக்கப்புறம் ஃப்ரீயாக தான் இருப்பேன். வீட்டுக்குள்ளேயே சுற்றுவேன். ஏன்னா வெளியில் வந்து எல்லா நேரமும் நடந்துகிட்டே இருக்க முடியாது அப்படின்றதுனால வீட்டுக்குள்ளே சும்மா டைம் இருக்குது அப்படின்னா உட்காந்துருக்க மாட்டேன், நடந்துகிட்டே இருப்பேன். இப்போ டிவி பார்க்குறேனாலுமே நடந்துக்கிட்டே தான் டிவி பார்ப்பேன். மொபைலை கையில் வச்சுக்குவேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து எத்தனை ஸ்டெப் வந்து வச்சுருக்கோன்றது தெரியும். அப்படின்னா நான் வந்து நைட் வரைக்கும் எனக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ வரைக்கும் நடந்துகிட்டே இருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்சம் தூங்குவேன். அந்த தூங்குறதே அப்படியே வந்து கட் பண்ணிட்டேன். தூங்குறதுக்கு பதிலாக என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, புக்ஸ் வந்து படிக்க ஆரம்பித்தேன். நான் வந்து காட்டுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணி, அதாவது அமேசானில் வந்து சில புக்ஸ்லாம் வந்து பார்ப்பேன். புக்ஸ் இதுக்கு முன்னாடி படித்ததே இல்லை அப்படின்னா அந்த ஸ்டோரி புக்கு, நம்மளுக்குலாம் வந்து புக்குக்கு நமக்கு ரொம்ப தூரம். அதனால் பார்த்திங்கன்னா ஸ்டோரி புக்கு மாதிரி இந்த பொன்னியின் செல்வன் இந்த மாதிரி கதை புக்கெலாம் வந்து ஆர்டர் போட்டு வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுச்சு. புக்கு படிக்கிறதே வந்து என்னோடய ரொட்டீன் மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஸோ ஏன் ஸ்டோரி புக் வாங்கினேன்னு பார்த்திங்கன்னா, மற்ற புக்கெலாம் படிக்கும்போது தூக்கம் வந்துடும்.
ஸோ ஆனால் ஸ்டோரி புக்குங்கிறப்போ அந்த ஸ்டோரியிலே இன்வால்மெண்ட் ஆகிட்டோன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா தூக்கம் வந்து வராது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புக்கு படிக்கிறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு டேலண்ட் வந்து கன்ஃபார்மாக வந்துருக்கும். நீங்கள் வந்து ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணலாம், இல்லை ஆரி ஒர்க் வந்து போடலாம், இல்லை உங்களுக்கு வந்து வீடை வந்து க்ளீனாக வந்து வச்சுருக்க பிடிக்கும் அப்படின்றவங்க அந்த மாதிரி ஒர்க்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். ஆனால் ஆஃப்டர்நூன் மட்டும் தூங்கவே தூங்காதீங்க. வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க நிஜமாக தூங்காதீங்க. ஒரு 1 வீக் மட்டும் நீங்கள் அப்படியே தூங்காமல் வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே தூக்கம் வராது. ஸோ நீங்கள் வந்து இப்படியே 1-2 விஷயங்கள் அப்படியே சின்ன சின்னதாக மாற்றிட்டு வரும்போது உங்களுக்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கிடைக்க வந்து ஆரம்பிக்கும். அதனால் ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் வந்து நடக்கிறத நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி ஆஃப்டர்நூன் தூங்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி டீ, காஃபி, அதான் நீங்கள் பால் டீ குடிக்கிறீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு பிளாக் டீ, பிளாக் காஃபி குடிங்க. அது வித்தவுட் சுகர். நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணும்போது கொஞ்சமாக தேன் கலந்து குடிச்சிக்கோங்க. ஏன்னா ஒரு 1 வீக் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும் ஒரு மாதிரி ஒமட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் தேன் கலந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளெயினாக சுகரோ இல்லை தேனோ எதுவுமே சேர்க்காமல் வெறும் சுடு தண்ணி, காஃபி பவுடர் மட்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு நிதானமாக உட்காந்து அப்படியே கொஞ்சம் மெதுவாக வந்து குடிங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே அதை குடிக்கிறத அதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணும்போது உங்களுக்கு அதுவே ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இன்னொரு வீடியோவில் நல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எந்த மாதிரி சாப்பாடு வந்து எடுத்துக்கலாம், எந்த மாதிரி சாப்பாடு வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்றத. சில பேருக்கு வந்து ஆஃப்டர்நூன் கொஞ்சம் நேரம் அது தூங்காமல் இருக்க முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப ஏதாவது அதிகமாக வேலை பார்த்துருக்கலாம், இல்லைனா சின்ன குழந்தை வச்சுருக்கலாம். அப்படிங்கிறப்போ நைட்டு முழிச்சிருந்துருக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் தூங்கணும் அப்படின்னா அலாரம் வச்சுட்டு தூங்குங்க. ஒரு 1/2 hour மட்டும் தூங்குங்க. அதிக நேரம் 2 hours 3 hours தூங்காதீங்க. அது வந்து நல்ல பழக்கம் இல்லை. ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் தூங்குற மாதிரி தூங்கிட்டு அலாரம் வச்சு எழும்பிடுங்க. 1/2 hourன்றது பிரச்சனை கிடையாது. அது வந்து டைம் அதிகமாக போனால் தான் மட்டும்தான் பிரச்சனையாகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ்லாம் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு விரிவாகவே வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை நினைக்கிறேன். உங்களால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் அப்படியே வந்து சின்ன சின்னதாக வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு லைஃப்பில் எல்லாமே நல்லதாகவே வந்து நடக்கும்.